வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான டக்குன்ட்டு ஒரு குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சினோடனே கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10-15 பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சாசம் பிறகு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கான மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சாசம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸு புளியை நான் அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அந்த தண்ணியை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ண அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு பொரிச்ச குழம்பு சொல்லலாம், வெங்காய குழம்பு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லாங்க. ஆக மட்டும் டேஸ்ட் செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.